காமன்வெல்த் தொடரில் ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் தமிழக வீரர் பிரவீன் சித்திரவேல் வெள்ளி வென்றார். மற்றொரு தமிழக வீரரான செல்வ பிரபு திருமாறன் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை. காமன்வெல்த் தொடரில் இன்று ஒரே நாளில் 2 தங்கப் பதக்கங்களை வென்றது இந்தியா. மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவு குத்துச்சண்டை பிரிவில் ஜெய்ஸ்மின் லம்போரியா, 54 கிலோ எடைப்பிரிவில் பிரீத்தி ஆகியோர் தங்கம் வென்று அசத்தல். கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 5000 கன அடி தண்ணீர் திறப்பு. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 15,675 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதாக தகவல். கர்நாடகாவில் அணைகள் வேகமாக நிரம்பி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தகவல். அதிக நீரை தேக்கி வைத்தால் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுவோம் என்றும் எச்சரிக்கை. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்திற்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் குரல் எழுப்பும் விவகாரம். அனைத்து கட்சிகளுடன் பேசி சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து ஆராயப்படும் என கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் அறிவிப்பு. தமிழக முதலமைச்சரை வர வேண்டாம் என சொல்லிவிட்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து ஒற்றுமையை நிரூபித்து விட்டது கர்நாடக அரசு. தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது எப்போது முடியுமா முடியாதா என முதலமைச்சர் விஜய்க்கு மு.க. ஸ்டாலின் பகிரங்க கேள்வி. தமிழகத்திற்கு தண்ணீர் தர மாட்டேன் என திட்டவட்டமாக கூறிய கர்நாடகத்திற்கு சட்ட ரீதியாக போராடியதுதான் நாம் பெற்ற படிப்பினை. இதையெல்லாம் மறந்துவிட்டு தனி ஆவர்த்தனம் செய்ய போவதாக நினைத்து இன்றைக்கு முதலமைச்சர் தனித்து விடப்பட்டதாக மு.க. ஸ்டாலின் விமர்சனம். கர்நாடகத்தில் காங்கிரஸ் மட்டுமல்ல, எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க கூடாது என்கிற நிலைப்பாட்டில்தான் உள்ளது என அமைச்சர் நிர்மல்குமார் தகவல். தமிழக கர்நாடக மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனையில் மத்திய அரசுதான் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றும் விளக்கம். இன்டர்ஸ்டேட் இஷ்யூல அங்க காங்கிரஸ் இருந்தாலும் பாஜக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஒரே முடிவு தமிழகத்துக்கு தண்ணி கொடுக்க கூடாது. அங்க காங்கிரஸ் இருந்தாலும் யார் இருந்தாலும் அங்க அவங்களுடைய ஒரே முடிவு ஒன்று என்ன இருக்கு, ஒருமித்த கணத்தாக நீங்க தமிழகத்துக்கு தண்ணி கொடுக்கணும். நமக்கு இருக்கிற ஒரே தீர்வு உச்சநீதிமன்றம், ஒன்றிய அரசு இன்டர்ஸ்டேட் இஷ்யூல இந்த மாதிரியான வாட்டர் இஷ்யூல ஒரு சரியான கொள்கை எடுக்கும். காவிரி நீர் மற்றும் மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது பற்றி முதலமைச்சர் முடிவெடுப்பார். நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நிர்மல்குமார் தகவல். காவிரியின் நீர் பெற உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர எடுத்துள்ள முடிவு தாமதமானது என்றாலும் சரியான நடவடிக்கை என பாமக தலைவர் அன்புமணி பாராட்டு. மத்திய அரசும் கர்நாடக அரசும் செய்யும் கூட்டுச்சதியை உரிய தரவுகளுடன் கொண்டு செல்லவும் தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தல். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சென்னைக்கு வந்த நிலையில் அவரை காண உச்சி வெயிலில் சாலையோரம் காத்திருந்த மாற்றுத்திறனாளி. காரில் இருந்து இறங்கிய ராகுல் காந்தி மாற்றுத்திறனாளி கண்ணீருடன் ஆற தழுவி நிகழ்ச்சி. நினைத்தால் உனை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருமே. யாரோ யாரோ நீ யாரோ இன்பம் தந்த கண். சென்னை விமான நிலையத்திற்கு வந்த ராகுல் காந்தியை சந்திக்கும் முயற்சியில் முண்டியடித்த காங்கிரஸ் தொண்டர்கள். ராகுல் கார் பின்னால் ஓடிச் சென்ற முதியவர் ஒருவரை காவலர் ஒருவர் கையை பிடித்து இழுத்து கீழே தள்ளிவிடும் காட்சி. மாமல்லபுரத்தில் காங்கிரஸ் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அழைத்து வரப்பட்ட பெண்கள் அடையாள அட்டை இல்லை என கூறி வெளியேற்றம்.
கூட்டத்திற்கு வந்தால் பணம் தருவதாக சொல்லி அழைத்து வந்துவிட்டு தற்போது வாசலிலேயே நிறுத்திவிட்டதாகவும் பெண்கள் குமுறல். தமிழ்நாட்டிற்கான 4466 கோடி ரூபாய் வரிப்பகிர்வு தொகையை விடுவித்தது மத்திய அரசு. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு 19,208 கோடி ரூபாயும், பீகாருக்கு 10,445 கோடி ரூபாயும், மத்திய பிரதேசத்திற்கு 8,010 கோடியும் விடுவிப்பு. மாற்றுக் கட்சியிலிருந்து ஏராளமானோர் அமைச்சர் என் ஆனந்த் முன்னிலையில் தாவேகாவில் இணையும் விழா. மரகதம் குமரவேல் ஏற்பாட்டில் அதிமுகவில் இருந்து விலகிய 500க்கும் மேற்பட்டோர் தாவேகாவில் ஐக்கியம். ஊழல் செய்தும் மற்றவர்களின் பணத்திலும் எந்த காரணத்தை கொண்டும் கட்சி நடத்த மாட்டோம், ஆட்சி நடத்த மாட்டோம். அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் ஒழுக்கத்துடன் இருக்கிறோம். தவறு செய்தால் உடனே முதலமைச்சர் தண்டிப்பார் என அமைச்சர் ஆனந்த் பேச்சு. நன்றி கடனாக இருப்போம். மக்களுக்கு சேவை செய்வதை மட்டும்தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குமே ஒழிய எக்காரணத்தை கொண்டும் ஊழல் செய்தோ மற்றவர்கள் பணத்தை எடுத்தோ எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் கட்சியும் நடத்த மாட்டோம், ஆட்சியும் நடத்த மாட்டோம். அப்படி நாங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் எங்களை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நீக்கம் செய்யப்படுவார்கள் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் மீண்டும் ஆஜராகி கையெழுத்திட்டார் செந்தில் பாலாஜி. கடந்த 2 நாட்களாக காவல் நிலையத்தில் கையெழுத்திடாமல் இருந்த நிலையில் இன்று செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் மீண்டும் ஆஜர். மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதை விட்டுவிட்டு வழக்கு போடுவதில் மட்டுமே தாவேக அரசு கவனம் செலுத்துவதாக செந்தில் பாலாஜி தகவல். எத்தனை வழக்குகள் போட்டாலும் சட்டப்படி நீதிமன்றத்தில் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் உறுதி. ஆக்கப்பூர்வமான அரசு என்றால் மக்களுடைய அடிப்படை தேவைகளை, கோரிக்கைகளை, மக்களுடைய குறைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த பணிகளில் கவனம் செலுத்தாமல் வழக்குகள் போடுவதிலே இந்த அரசு, தாவேக அரசு முனைப்பு காட்டி வருகிறது. சட்டப்படி எத்தனை வழக்குகள் போட்டாலும் சரி, இல்லை இந்த வழக்குகளாக இருந்தாலும் சரி, நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு இந்த வழக்குகள் அனைத்தும் பொய்யான வழக்குகள் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். சென்னை கொளத்தூர் தொகுதியில் வாக்குகள் சரிபார்க்கும் பணியில் வாக்கு இயந்திரம் இன்றும் பழுதடைந்ததால் பரபரப்பு. நேற்று ஒரு இயந்திரம் பழுதான நிலையில் சரிபார்ப்பு பணியான 4ஆம் நாளில் இன்றும் பழுது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை எதிர்த்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் ஆர்ப்பாட்டம். பென்னாகரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எம்பி எல்.கே. சுதீஷ், எம்பி விஜய் பிரபாகரன் உள்ளிட்டோர் பங்கேற்று கர்நாடக அரசை கண்டித்து கோஷம். ஈரோடு திமுக மாவட்ட பொறுப்பாளராக இருந்த தோப்பு வெங்கடாச்சலத்தின் கட்சி பதவி பறிப்பு. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அதிரடி அறிவிப்பு. திமுக கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டாலும் திமுகவில் தான் நீடிக்கிறேன் என தோப்பு வெங்கடாச்சலம் பேட்டி. நடந்து முடிந்த தேர்தலில் மட்டுமல்ல, இதற்கு முன்பு நடந்த தேர்தல்களிலும் உட்கட்சி பூசல்கள் இருந்ததற்கு ஆதாரம் இருப்பதாகவும் அதிரடி கருத்து. டெண்டர் நடைமுறைகளின் போது ஒரே பணிக்கு பிரித்து நிர்வாக அனுமதி பெறக்கூடாது என அனைத்து மாநகராட்சி, நகராட்சி ஆணையர்களுக்கு நகராட்சி நிர்வாக இயக்குநர் சுற்றறிக்கை. திட்டப்பணிகளுக்கு தொழில்நுட்ப அனுமதி மற்றும் நிர்வாக அனுமதி கட்டாயம் பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தல்.
கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் 1,06,37,000 மேற்பட்டோர் மெட்ரோ ரயிலில் பயணித்ததாக தகவல். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிக்கை. தமிழ்நாட்டில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமான வீட்டுப் பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு களப்பணிகள் தொடக்கம். வரும் 30ஆம் தேதி வரை வீடு வீடாக நடைபெறும் பணியில் 19,000 அதிகாரிகளின் மேற்பார்வையில் 1,15,000 கணக்கெடுப்பாளர்கள் ஈடுபட உள்ளதாக தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் வினோத் சாமி தரிசனம். தாவேக அரசின் முதல் பட்ஜெட்டை வெற்றிகரமாக தாக்கல் செய்து மக்களுக்கு நன்மை பயக்க ஏழுமலையானிடம் வேண்டியதாக அமைச்சர் வினோத் தகவல். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் மீண்டும் போராட்டத்தை தொடங்கிய தூய்மை பணியாளர்கள். ரிப்பன் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த பேரணியாக சென்ற தூய்மை பணியாளர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் பேச்சுவார்த்தை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக நெல்லை களக்காடு தலையணையில் பொதுமக்கள் குளிக்க தடை. வெள்ளம் குறைந்த பின்னரே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என முண்டந்துறை புலிகள் காப்பக வனத்துறையினர் அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வந்த கனமழை. தொடர் மழை காரணமாக அடைவினைனார், கடனா நதி, கருப்பா நதி, ராமநதி, குண்டாறு ஆகிய 5 அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்வு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வந்த தொடர் கனமழை காரணமாக திற்பரப்பு அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,05,760 விற்பனை. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 235 ரூபாய்க்கும், பார் வெள்ளி கிலோ 2,35,000 விற்பனையாகிறது. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை 200 ரூபாய் குறைந்தது. கடந்த மாதம் 177 ரூபாய் குறைந்த நிலையில் தற்போது மேலும் 200 ரூபாய் குறைந்து 2,906 விற்பனை. பதினான்கு கிலோ எடை கொண்ட வீட்டு பயன்பாட்டுக்கான சிலிண்டரின் விலை மாற்றமில்லாமல் 957 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. வணிக சிலிண்டருக்கான விலை 200 ரூபாய் குறைந்த நிலையில் வீட்டு சிலிண்டர் விலை குறைக்கப்படாததால் இல்லத்தரசிகள் கவலை. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே 5,640 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. ஆண்டு ஒன்றுக்கு 60 லட்சம் பயணிகளை கையாளும் திறனும் நவீன வசதிகளும் கொண்ட விமான நிலையத்தையும் பார்வையிட்டார். இரண்டாயிரத்து 14 வரை நாட்டில் 74 விமான நிலையங்கள் மட்டுமே செயல்பாட்டில் இருந்த நிலையில் இன்று அந்த எண்ணிக்கை 166ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 12 ஆண்டு என்டிஏ ஆட்சியில் சிறிய நகரங்களைச் சேர்ந்த சாதாரண மக்கள் கூட விமானத்தில் பயணிக்க முடிவதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். சாதி மதமற்றவர் என சான்றிதழ் பெற விரும்புவோருக்கு உடனே சான்று வழங்க சட்டம் இயற்ற உத்தரவிட வேண்டும். சட்டம் இயற்ற தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிடக் கோரி நடிகர் பார்த்திபன் தொடர்ந்த வழக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி விசாரணை.